சிறகடிக்க ஆசை சிறியல்ல டுடே எபிசோடில் நம்ம சத்யாவை ஒரு வழியாக முத்து வந்து காப்பாற்றி கூட்டிக்கிட்டு வந்துடுறாரு. எக்ஸாம் வேறு இன்னும் ½ தான் இருக்குது. அதுக்குள்ளே எக்ஸாம் அளவுக்கு போயிடுவாரன் சத்யா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே ரொம்பவே டென்ஷனாக இருக்கவும், அதுக்கு அடுத்ததான் அதான் சத்யாவை காப்பாற்றிட்டாங்கல்ல, கண்டிப்பாக கூட்டிகிட்டு போய் விட்டுருவாரு. சத்யா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, அம்மா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தேவையில்லாமல் என்னை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து நேராக எக்ஸாம் ஹாலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அருணும் வந்து சீதாவுக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. சீதா அதை கேட்டோன்னே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் முத்து சொன்னதை கேட்டு மீனா அதை விட ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மாப்பிள்ளை மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக நம்மளால் சத்யாவை கண்டுபிடிச்சிருக்க முடியாது, அவன் வாழ்க்கையும் வீணாக போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோகிணி இருந்துட்டு இன்னைக்கோட சேலரி வந்தது, ஒரு ஆர்டர் வந்துச்சு, அதனால் நான் போய் மேக்கப் போட்டு வந்ததுனால எனக்கு ஒரு 20,000 ரூபாய் கிடச்சிது, இந்தாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எப்படியாவது அவங்க மனசை மாற்றிட மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் இருந்துட்டு எனக்கு பணத்தாசெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு, இது என்ன பழைய நோட்டாக இருக்குது, இந்த நோட்டெல்லாம் நீ பார்த்து வாங்க மாட்டியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. முத்து இருந்துட்டு பணாசை இல்லாதவங்க எதுக்காக இதெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கவும், வேண்டாம் வேண்டாம் முத்து நீங்கள் எதுவுமே பேசாதீங்க, நீங்கள் எதனா பேச போய் நம்ம தான் கெட்டவங்கள வந்து இங்கே நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சொல்லிடுறாங்க. மீனா இருந்துட்டு எல்லாருக்கும் சாக்லேட் வந்து கொடுக்குறாங்க. கையில் 20,000 ரூபாய் இருக்குது, நீ நடனா 2 ரூபா சாக்லேட்டை கொண்டு வந்து கொடுக்குற அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்லிடுறாங்க. ஏதுங்க 20,000 ரூபாய், அது பார்லர் அம்மா கொண்டு வந்து கொடுத்துட்டு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.